நேற்று அடிக்காம வந்துப்பா எல்லாம் பேசுனா இல்லை பப்புன்னு நான் அப்படி எப்படி என்னடா யோசனை செய்யுங்க பார்ட்டி என்ன பேசுகிறான் தெரியுமா? என்னடா சொன்னாங்க? கவனிக்கிறான் அவன் ஒரு பொட்ட பையன் அர்ஜுன் பப்புறம் என்ன பண்ணாங்க? அப்படி இல்லை போன வாரம் கூத்தாடுற பையன் புஷ்பராஜ் ஜெயில 9 வச்சு நின்றுக்கிறான். அவன் அப்பா வந்து கொல்லாப்படி, அவன் பேர கொல்லாப்படி. அந்த 9 அவனும் வச்சுருந்துக்கிறான். லாரி வந்து 9 காடா டேய் லாரியில் புள்ள குஸ்தி நகிரியாண்ட தேசமா கோயிலாண்ட லாரி இப்படி திரும்பிக்குது. இவன் குஸ்தி தேசமா கோயிலாண்ட பத்து தூங்கிட்டு நானூறு அடி ஆச்சா கூட ஏடா ஏத்தினு பேராச்சு சூட்டு புண்ணிய பையன் புண்ணிய யாரெல்லாம் மிஸ்டேக் அப்படி வாழலாம் லெக்கமாக விட்டது தத்தைக்க தோமலே தத்தைக்க தோமேல காலம் மிட்டைங்க பாடு அதுவே பப்பராடு சபரங்கத்தில் எப்படி மகாராஜா ஏண்டா கேரப்புலி மூஞ்சி மாதிரியா லெக்கமாக விட்டது நாடு வந்தது யாருன்னு தெரியுதா? அப்புறம் வாங்கினேன் நாட்டி விட்டு போயிட்டுக்கிறான். விளக்கமாகப்பட்டது எப்படி தெரிஞ்சது? எப்படியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு வரேன். அப்படி அதனால் விளக்கு சொன்னா தெரியுமல்லவா சொல்லிக்கொண்டு வருகிறேன்.
என்னுடைய நாடு என்ன நகரம் என்ன சொல்லு. சித்ராங்கனி. மணிப்புரி நாட்டை யாரும் சித்ராங்கனி என்று எடுத்த மகன். பொறுமையா சொல்லு. என்ன பெல்ட் கம்பெனி பேசுதா? கம்பெனி பெல்ட். கரெக்ட் மாஸ்டர் பெல்ட். அதாவது ரொம்ப வாரம் படக்கியே விடும் 3 நாள் வரணும். ஒன்னும் நம்மள பத்தி தெரியல. அப்படி மரா என் நாடு என்ன நகரம் என்ன என் தாயார் மன்னரா என் தந்தையார் என்று தெரியுமா? அப்படி நாடாகப்பட்டதோ மலையப்புரி நாடு. யாரு பண்ணுவாயா? நீதான். உன் கூட எல்லாம் எங்க அம்மா எப்படிதான் குடும்பம் நத்திருக்கீதோ. என்னுடைய நாடு என்ன நகரம் என்ன அந்த மணிப்புரி நாட்டில வாழக்கூடியவர் என் பாட்டனாரோ தெரியாதா? என் பாட்டனார் யாருன்னு தெரியாதா? சித்ராங்கனை மன்னர். ஜிலேபாயா பரம்பு பையா ஏன் வேலை உனக்கு சீட்டா பண்ணி முடிச்சிருக்கிற மாதிரி இருக்குது. போடா ஓனரா சிரிப்பா. சித்ராங்கதை மன்னன் சித்ராங்கதை மன்னன் சித்ராங்கதை மன்னன் ஒரே ஒரு மகள் ஒப்பற்ற மகளாக இன்றெடுத்தவர். நீங்க சொன்னால் தான் தெரியும் ஐயா. நீங்க சொன்னால் தெரியும். தாயாக மட்டும் சொன்னா தெரியுங்களா? ஆமா ஆமா. தாயார் யாரு? நான் யாருக்கு பிரதேர்? எப்படி வளர்ந்து? ஆமாங்க. என்ன விளக்கம் சொன்னால் தெரியும். சொன்னால் தெரியுமா? ஆமா ஆமா. புறப்படு போலாம். அவர் சித்திரமாயு தாயார் என்ன தெரியுமா? யார் மகனக்கா? மணிப்புரி நாட்டை ஆளக்கூடியவர். பானிபுரி நாட்டை ஆளக்கூடிய சொல்லியா? பானிபுரி நாட்டை ஆளக்கூடிய பானிபுரி கரெக்டா சொல்லிக்கிறான். கரெக்டா வரலையே. கரெக்டா சொல்றான். இடுப்புல அடிப்பாங்க சொல்லிட்டு தானே இடுப்புல தூய கட்டு வந்தேன். இடுப்புல அடிப்பாங்க சொல்லிட்டு இடுப்புல தூய கட்டு வந்தேன். ராஜா நாடு என்ன நாடு? மணிபுரி நாடு. என்ன நாடாகப்பட்டதோ மணிப்புரி நாடு. நாடாகப்பட்டதோ பானிபுரி நாடு. ஆயப்பத்து சொந்த பொண்ணாக்க அப்ப என்னுடைய பாட்டனாகப்பட்டவரோ சித்ராங்கனை இன்னெடுத்து ஏன்னா எங்க அண்ணன் பெரிய டேய் 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 டேய்
அப்படி நல்லவா ஐயா மணிப்பூரி நாட்டை ஆண்டு வரக்கூடிய மணிப்புரி நாட்டை ஆண்ட வரக்கூடிய ஆமாங்க சித்ராங்கலை மன்னர். சித்ராங்கதை மன்னன். அந்த சித்ராங்கலை மன்னன் நீண்டெடுத்த என்னுடைய தாயார் நான் எப்படி பிறந்தேன் எப்படி வளர்ந்தேன் தெரியுமா? நீங்க முதலாளி, நான் தொழிலாளி. நீ கட்டி கூட பிடிக்கலாம், நீ எட்டி வரிக்கலாம். என்னுடைய தாயாக மட்டும் யாரும் தெரியுதா? சித்ராங்கதை மாது. எப்படி உன்னுடைய தாயார் பேரே சித்ராங்கதை மாது. தாயாக மட்டும் சித்ராங்கதி மாது. ஆமா. அன்னுடைய அழகு என்ன? அவள் அலங்காரம் என்ன? சிரிக்காத மகாராஜா. அதவா ஐயா சரி வானத்திலே துடிக்கும் நட்சத்திரம் மேலே இருக்கக்கூடிய வானமாகப்பட்டது எப்படி ஜொலிக்கின்றது என்று தெரியுமா? நீங்க சொன்னாதான் தெரியும். நான் எனக்கு நான் பார்க்கவே இருக்கேன். அந்த வானத்திற்கெல்லாம் அழகு சேர்ப்பது ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள். ஆமாங்க. ஆனால் 1000 நட்சத்திரங்களுக்கு இணையாக இருப்பது யார் என்று தெரியுமா? யார் ஐயா? அதவா ஐயா மாதத்திலே ஒரு முறை உலகமாகப்பட்டது இருந்து இருந்தாலும் ஆமாங்க. அந்த மாதத்திலே ஒரு நாள் உலகமாகப்பட்டது எப்படி இருக்கும்? பளிச்சுன்னு இருக்கும். எதற்கொண்டு? நிலவை கொண்டு. 1000 நட்சத்திரங்கள் ஒன்றாக சேர்ந்தாலும் ஆமா. அந்த அழகான முழு நிலவு கீழாகுமா? கிடையாது. அத்தன்மை அழகு கொண்டவள் என்னுடைய தாயாகப்பட்டவள். ஆமாங்க. சித்ராங்கதை மாது. சொன்னா அடிப்படுது. ஆமா ஆமா நல்லது. என் தாயாகப்பட்டவரோ சித்ராங்கதை மாதாகப்பட்டவர். ஆமாங்க. என்னை 10 மாதம் 300 நாள் ஏய் 30 திங்கள் என்று சொல்லக்கூடிய ஆமா தன்னுடைய அங்கத்திலே ஈண்டெடுத்தார். 10 மாதம் 300 நாள் 30 திங்கள் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய அங்கத்திலே ஈண்டெடுத்த என்னுடைய தாய். அங்கமா இந்த அங்கம் பங்கம் நீங்கிற ஆம்பளை பொம்பளை நீ நான் ஆம்பளை. கல்யாணம் ஆயிடுச்சா? நேத்தா இல்ல நேத்து அப்படி தன்னுடைய கர்ப்பத்திலே ஈண்டெடுத்த என்னுடைய தாய் சித்ராங்கதை மாது. இப்ப சொன்னா இப்ப நல்லா தெளிவா தெரியுது. அங்க அங்கத்துக்குள்ள என்னடா இருப்பா இருந்தாலும் அங்கத்துல என்னை பெற்றெடுத்து இதோடு 16 காலங்களாகிறது. 16 வயது வாழ்கிறது. 16 ஆண்டு காலங்களாகிறது. ஆமா ஆமா. அப்படி ஏய் இந்த 16 வருட காலங்களாக பார்த்தாயா அழகா இருக்கிறீங்க. என்ன அழகா இருக்கின்றீங்க நீங்க. மதவா ஐயா அழகு என்பது வெளித்தோற்றும். ஆமா ஆமா. ஏய் 16 வருட காலங்களாக ஆமா பெருந்ததோர் கோட்டை கட்டி பெருந்தல் ஒரு கோட்டை கட்டி கோட்டையிலே ஏய் தாயாகப்பட்டவள் ஆமா வில் வித்தை வில்வித்தை ஏனையற்றம் குதிரை குதிரை ஏற்றம் என்று சொல்லக்கூடிய ஏய் வீர பயிற்சிகளை பயின்று வந்து ஆமாங்க. இப்படி வீர பயிற்சிகளை பண்ணி வந்தீங்க. ராஜ திருமகனாகப்பட்டவள் ஏய் எத்தனை பாடம் கற்க ஆமா ஆமா தன்னை ஆமா எத்தனை வித்தைகளை கற்றுக்கொண்டு வந்தேன். ஆமாங்க. வீர பயிற்சிகளை கற்று வந்தேன். ஆமா ஆமா. எதற்காக? வீர திருமகனாக இருக்க வேண்டும் என்று. ஆமா ஏய் இந்த 16 வருட காலங்களாக ஏய் பெருத்ததோர் கோட்டையில வாழ்ந்து வருகிறேன். ஆமாங்க ஐயா. ஆனால் மாதவா ஐயா இந்த நாந்திரத்திலே ஏய் என் மனதிலே ஒரு சிறிய சஞ்சலம். என்ன என்று 16 வருட காலங்களாக இந்த கோட்டையில வாழ்ந்து வருகிறோம். ஏய் இந்த நாந்திரத்திலே ஆமா வெளி உலக செல்ல வேண்டும்.
வெளி உலகத்தை சுற்றி பார்க்க வேண்டும் என்று ஆமாமா இந்த மனதிலே ஒரு ஆசை இருக்கின்றது. அப்படி மாதவா ஐயா வெளியே போனோமா? மாதவா தாயாரோ கங்கை கரைக்கு சென்றிருக்கிறாங்க. தாயாகப்பட்டவள் அரண்மனையை பூட்டி ஆமா கங்கை கரைக்கு சென்றிருக்கிறார். ஆமா இதுதான் தக்க சமயம் சமயம் சமயம். யார் ஹே, தாய் அரண்மனை வருவதற்குள்ளாக வருவதற்குள்ளாக வெளி உலகத்தை சுற்றி பார்த்து ஆமா பிறகு அரண்மனை வந்து சேர வேண்டும். அப்படி ஆகட்டும், புறப்படும். என்ன செய்ய வேண்டும்? வெளி உலகம் செல்ல வேண்டும், தாளை உடைக்க வேண்டும். காலை உடைக்கணும் நீ போய் என்னத்த பாக்குற சாத்துக்குடி இதைத்தான் பார்க்க வந்தாங்க வந்து ஏன்டா அப்படி இருக்கிறீங்க? அவன் என் கனவுல வந்தான். யாரு? புஷ்பராஜ் வந்தாரு. என்ன சொன்னாரு? ஏன்னா என் போட்டோண்ட ஒரு மாதுளம்பழம், ஒரு ஆப்பிள், ஒரே ஒரு இது வைப்பாங்க, சாத்துக்குடி ஆரஞ்சு ஆரஞ்சு வைப்பாங்க. நீ 3 திமேத்து சாப்பிடு. அப்படியே குண்டாயிடு 13 சாப்பிட்டேன். நீ என் பரம்போக்கு ஊருதான் கிலோ கணக்கில் வாங்கிட்டு வந்து தோன்றி அதுக்கு மேலே வாடா இடையிலன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்கிறாங்க. பாக்குற பாரு பாரு எத்தனை ஒரு தாலி இறக்க மாட்டாங்க. என்னடா அப்படி பாத்துக்கிற? நீ கம்முனுடா. யார் கம்முனர்? அவர் கம்மு தானே இருக்கிறாருப்பா. உன் போட்டோ வந்து வச்சு 500 ரூபாய் கூட ஊருக்கு இது போல் போட்டாங்களே வச்சானு தேடியப்பா உனக்கு எங்க ஆரப்பான்னு தெரியல. அந்த திராட்சை எந்த கண்டா வாங்கினீங்கமோ அப்படி தாயை உடைத்து வெளி உலகம் செல்ல வேண்டும். வெளி உலகத்தை பார்த்துவிட்டு தாய் வருவதற்கு முன்னதாக அரண்மனைக்கு செல்ல வேண்டும். புறப்பட பார்க்கலாம். போயிட்டு வந்துச்சா என் பொண்டாட்டி ஒருவன் கஞ்சி காசு ஊற்றுறான். காசு எத்தனை கொடுத்தாதான் குழம்பு எதனா செய்வாங்க. அதெல்லாம் இந்த கேப்பில் போய் கிளிக்கல சின்ன சின்ன காயிடுது. வெளி உலகத்தை அந்த ஆப்பிள் அங்க ஆரஞ்சு அங்க ஏட்ட ஏத்துதா இந்த நேரத்திலே பையன் ஒன்னும் அது பார்த்தோம்னா ஸ்ரீபெரும்புத்தூருக்கு போய் இந்த போட்டோ அந்த கொண்டு வச்சு நான் தூக்கி பாயிண்ட் போட்டு வந்துக்கிறான். அவங்க ஏன் காசை பிடிச்சி கொடுத்துருக்குறாங்க? அப்படி இருந்தால் வெளி உலகம் செல்ல வேண்டும். புறப்பட்டு ஐயா அப்படி வெளி உலகம் வந்திருக்கிறோம். ஆமா அப்படி வெளி உலகம் வந்திருக்கிறோம். ஆமாங்க பார்த்தா எவ்வளவு அழகாக ஆமாங்க இந்த நந்தவனங்கள் எல்லாம் பூத்து குலுங்கிருக்கிறது. ஆமா ஆமா அதவா ஐயா அரண்மனையில் இத்தனை வருட காலங்களாக வேற பயிற்சிகளை பயின்று வந்து ஆமா ஆனால் வெளி உலகம் வந்து பார்த்தால் தான் தெரிகிறது. தெரிகின்றது கண்ணுக்கு அழகாக எத்தனை நந்தவனம், ஆமா ஆமா எத்தனை சோலைவனம், ஆமா எத்தனை நதிகள், நதிகள் எல்லாம் பிறவிகள் எவ்வளவு
இவங்கெல்லாம் வயசு பொம்பளைங்க. ஆமா இவங்கெல்லாம் அங்கராங்க பாரு தின்னமலா அவங்களாம் 60 வயசு ஆயாங்க. ஆமா எனக்கு 2 வயசு. அப்படி நந்த வளமாகப்பட்டது எவ்வளவு அழகாக பூத்திருக்கிறது மாதாவா. அருமையாக இருக்கிறது ஐயா. மல்லி என்பது இதுதானா? ஆமா ஆமா. மல்லி என்பது இதுதானா? ஆமாங்க ஐயா. என் மாதவா நந்தவனத்திலே மலராகப்பட்டது எவ்வளவு அழகாக இருக்கிறது பார்த்தாயா? அருமையாக இருக்கின்றது. அப்படி மல்லி மலர் என்பது இதுதானா? ஆமாங்க அதவா மகாராஜா. அந்த மந்தார மலர் என்பது மதவா ஐயா அந்த மந்தார அந்த மந்தார மலர் என்பது அதவா ஐயா அந்த மந்தார மலர் என்பது இதுதானா? இது தாங்க காணப்பட்டது எவ்வளவு அழகாக பூத்து குலுங்கிறது பார்த்தாயா? இதெல்லாம் மல்லிப்பூ. இதெல்லாம் மல்லிப்பூ. நீட் நீட்டா இருக்குது. டேய் டோங்கிரி என்ன? நான் தான் சின்ன பையன் அந்த ஒரு ஏமாத்துறேன். உனக்கு தெரியாதியா? வெட்டுக்கால என்னடா நல்லா ஏமாத்துறோம். நான் என்ன ஏமாத்தினேன்? என்ன இது மல்லி போன்றான். அண்ணா நிச்சயமா சொல்றேன். ஆமா. கூத்துரு ஏமாத்துக்கிறாங்க இது. ஏய். நிச்சயமா ஏமாத்துக்காரன் அவன். 5 பொண்ணை பெத்தான். ஆமா. ஜோடியா போய் வஞ்சக மனுஷன் வஞ்சகாரன். ஏண்டா ஒண்ணு குடுக்கலையே ஒண்ணு குடுத்துட்டான். யாரா அவர் உனக்கு? அண்ணா அண்ணா மாமனாரு உனக்கு? மாமா. டேய் என்னடா? அண்ணனுக்கும் கொடுக்க உனக்கும் கொடுக்கணுமா? நீ வச்சுக்கோ என் குடுக்காத. டேய் மொத்தம் வேலை ஆகி போச்சுடா. அப்படி கானகத்தை சுற்றி பார்த்தோம். ஏய் ஏய் என்னடா அந்த பச்சை மிளகாய் என்னத்துல கிள்ளிக்கிறீங்க? சும்மா சாவ பாருங்க. கிடையாது. பச்சை மிளகாய் கிள்ளிங்க. பச்சை மிளகாய் கிள்ளிக்கிறான் பாரு அவன். ஏன்டா எதுக்குடா? தூத்துல ஏறி தின்னு போட்டு. நீ யாரா ஓடுறீங்க? நாய் போட்டடா. என்னத்துக்குடா அந்த பச்சை மிளகாய்? மகாராஜா. டேய் உள்ள போடா. அப்படி நந்தவனத்தை சுற்றி பார்த்தோம். ஆமா அடுத்த வளையலுக்கு செல்ல வேண்டும். வீர திருமகள். ஆமா ஆமா நந்தவனத்தை சுற்றி பார்த்தால் பார்க்கக்கூடிய மாநில பிறவிகளாகப்பட்டவர். ஆமா ஆமா ஏழு மகன் பேசுவார்கள். வேட்டைக்கு செல்ல வேண்டும். வேட்டைகள் ஆட வேண்டும். ஆமா அப்படி மாதவா ஐயா நாம
ஆமா ஆமா கரடி செல்லாடி சொல்லக்கூடிய ராசிகளையும் வேட்டையாடிட்டோம். வேட்டையாடி விட்டோம். ஆமா. அடுத்தது எங்கு செல்ல வேண்டும்? அடுத்த காலகம் செல்ல வேண்டும். அடுத்த காலம் செல்ல வேண்டும். ஆமா. அட மத்திய அப்படியா பையா எங்க போனோம் முக்கியமான இடம் மகாராஜா சரக்கு பிளாக் இருக்கிறாங்க போன இப்போ டேய் டேய் அதிலே இருங்கடா நீங்க. மறுபாயிங்களே. அப்படி வேட்டையாடுவோம் வாருங்கள். சிங்கம், ஏய், கரடி, கரடி, புலி, புலி, மானு, மான். ஐயா அப்படியாகப்பட்டது மாடாகப்பட்டது மாடு விட்டது அப்படியென்றால் அனைத்து ஜீவராசிகளை மடித்தோம். மடித்த பிறகு இந்த கானகத்திலே ஒரு மிருகங்களுக்கு கிடையாது. கிடையாது அடுத்த வாரம் செல்ல வேண்டும் எங்கே? அடுத்த வாரம் செல்ல வேண்டும் அடுத்தவனை செல்ல வேண்டுமா? புறப்படுமா? மதமாய் வடகடந்து காலகத்திலே அனைத்து மிருக ஜீவராசிகளை வேட்டையாடி புத்தவனம் செல்லக்கூடிய நேரத்தில் ஆமா ஆமா பார்த்தால் சூப்பராக இருக்குதா? என்னது? ஆத்து போட்டா 7 கிலோ விழும் என்னதுதா? ஒரு கடி நான் காட்டு பண்ணியா? அண்ணா காட்டு பண்ணியா? ஏய் ஓய் எவ்வளவு அழகாக இருக்கிறது பார்த்தாயா? சூப்பரா இருக்குது ஆஹா இது என்ன விதாயோ? வேட்டையாடி காணக செல்லக்கூடிய நேரத்திலே கண்களுக்கு முன்பதாக எவ்வளவு அழகாக மிருகமாகப்பட்டது கண்ணெதிரே தோன்றுகிறது பார்த்தாயா? அது மட்டுமா இது என்ன ஜீவராசி தெரியுமா? சித்திர போராகி வருகிறேன்
நாடகத்திலே எவ்வளவு அழகாக பஞ்சவர்ண சித்திர புறவையாகப்பட்டது என் கண்களுக்கு எதிராக எவ்வளவு அழகாக தோன்றுகிறது பார்த்தா மகாராஜா ஏண்டா புடி அதவா இந்த புறவையாகப்பட்டது எந்த அம்சங்கள் கொண்டது தெரியுமா? சூப்பராக இருக்குதா புறவையாகப்பட்டது அப்படி சாப்பிடலாமா? அரக்கத்திலே பரம்போக்கையா இந்த புறவையாகப்பட்டது எந்த நாட்டிலே இருந்தாலும் அந்த நாடாகப்பட்டது நீர்வள நிலவள வருவளம் போவளம் என்று சொல்லக்கூடிய அத்தனை வனங்கள் பெற்று நாடாகப்பட்ட சுகச்சாமத்துடன் இருக்கும். அப்படி இந்த புறவையை பிடித்து நம்முடைய நாட்டிலே கட்டி வைத்திருக்க வேண்டும். அப்படி கட்டி வைத்தால் தாயாகப்பட்டவள் எவ்வளவு மன சந்தோஷப்படுவார். அப்படி மாதவா இந்த பிறவியாகப்பட்டது பிடிக்க வேண்டும் என்றால் எப்படி புடியா நானே பிடிக்கலாமா? நீ எப்படி இது நானே புரியுதா? எப்படி நான் பிடிச்சிருவேன். நீ பிடிக்க போயிடா? புடுறா பாக்கலாம் புடுறா. படத்துல விக்ரம் பாத்துங்கிறா கொலாபியா ஒரு வார்த்தைக்கு மேல வர மாட்டேங்கிறியா? கவலா மாதவா நீ தானே அவ்வளவு வீரப்பா பண்ணா பிடிக்கிறீங்க. கயிறு கத்துற மாதிரி கத்துறான் கொலாபியா. நீ தனியான கொடுறா வாதிரா கால் மறிக்கிச்சா கொள்ளையா சங்கு போயிருக்கிறா காலுக்கு நிமிடாது அவனுக்கு பாக்குறியா ஒரு கைப்பிடி வாதிரா. என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சா? பையா கண்ணு திரும்பி நீ தர வீரப்பா பிடிக்கிறேன். யார் அம்மா பையா நல்லா சாகணும் ஓம் இழுத்துட்டு போறானே. பிடிக்க முடியவில்லை. இந்த புறவியை பிடித்து மணிப்புரி நாட்டிலே கட்டியோ பாடவா எனக்கு பெரியவனாக இருந்தாலும் அது பிடிக்க முடியாது. யாரு அந்த தீயை இருந்தா அப்படி மாதவா புறவியாகப்பட்டது பிடிக்க வேண்டும். பிடிக்க பாரு.
கூட கூப்பிடும். ஆமாம், மாடு பிடி மாடு. இப்ப பாருங்கள் ஐயா, பாருங்கள் பிடி மாடு சன மாடு வேற. வாரஜா பிறவியாகப்பட்டது பிடித்தேன். குடிக்கிறோம், அமைதியாக குடிக்கும். டேய் டிகாஸ் குடிச்சிட்டு நீங்க எப்படி இருந்தா ஒரு 6 லிட்டர் பால் 7 லிட்டர் தண்ணி எப்படி தரீங்க? அவார்டு அப்படி வா. இந்த பிறவியாகப்பட்டதை பிடித்தேன். ஆமா ஏறி சவாரி செய்தேன். என்ன செய்ய வேண்டும் ஐயா? என்ன புறவேல அப்படியே பாக்க கூட தொடல. நீ தான் நான் பிடிக்கிறேன்னு சொன்னேன். சத்தியமான தொடல. ஏன்? ஆனா இந்த நேரத்திலே புஷ்பராஜி பப்பராவன் ஆடும்போது ஆமா நான் பப்பட ஆடுவேன். இந்த புறவையை தொடலன்னா டேய் கொலாபரேட்டா தப்பா நினைச்சுக்காத சொல்லிட்டு ஹை யாட தொல் அப்படின்னா அப்படி இருந்து சரி இருந்தாலும் இருக்கட்டும். நான் தொடல இந்த புறவி வாழ்ந்த காலம் ஒன்றென்றால் சரி அப்படி இருந்தாலும் இந்த புறவையை நான் பிறவியாகப்பட்டதை தொடவில்லை. ஆமா எதற்காக அந்த வார்த்தை? சத்தியமா தொடல. ஏண்டா இது நெத்திரி மேல வேறுபட்டிருக்குது. என்ன வேறுபட்டு இருக்குது. நெத்தி மீது வேறப்பட்டது. ஆமா ஆமா மகவா ஏக்கா கோ இதுக்கா கோ வாய் ஏசி முடுவாப்பா. நான் சொல்லி காட்டுறான் இல்லையா? தண்ணியா காலையிட்டு அப்படின்னு கூட எத்தனை கொடுத்துருக்கீங்க. அப்படி என்றால் இந்த வீரப்பட்டமாகப்பட்டது என்ன இருக்கிறது என்று பார்த்து சொல்ல வேண்டும். அப்படியா? மகாராஜராஜஸ்ரீ பொருந்தி ஓர் பாப்போ ஏண்டா நாயந்தர இப்பதான் சூட்டி முடிச்சுட்டு போயிருக்குது. மகாராஜராஜஸ்ரீ மகாராஜ அஸ்தாபுரி ஆலக்குடி தர்மபுத்திர மகாராஜ தர்மபுத்திர மகாராஜ எனக்கு நட்டுங்க யாரு அவங்க லிங்கிட்டே இருக்காங்க. தர்மபுத்திர மகாராஜன் பண்ண வேண்டாம். இந்த புறவை கட்டவரே இந்த மாத்திரத்திலே மகாராஜ ராஜஸ்ரீ மகாக்களம் பொழுது 56 தேசத்தை ஆளக்கூடிய தர்மபுத்திர மகாராஜன் எழுதுவீங்க. வீரப்பட்டம் என்னவென்றால் இந்த புறையை கண்டாலே கண்ட மாத்திரத்திலே பூஜை புரஸ்காரம் செய்து அஞ்சு சாய் முன்பதாக நாட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அப்படி பிடித்தாலும் பிடித்து கட்டினாலும் ஏறி சவாரி செய்தாலும் கடன்கள் கண்டிக்கப்படும், திறமானது துண்டிக்கப்படும். இப்படி தர்மபுத்திர மகாராஜன் புறவி நம்முடைய நாட்டுக்கு வந்தது. நம்முடைய நாட்டுக்கு வந்த புறவி யாருக்கு சொந்தம்? நமக்கு சொந்தம். அஞ்சு சாய்ந்து விட்டது. வருவது யார் என்று பார்க்க வேண்டும். புறப்படுவா பூச்சி காட்டு ஓடு உள்ள ஓடு. தாய் வருவதற்கு நேரமாகிறது அல்லவா? எங்கு செல்ல வேண்டும்? அரண்மனைக்கு செல்ல வேண்டும்.